Hi, would you like to convert your factory to a smart factory? Hi, I am Sudhakar Subbaiya. IoT project யூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபேக்டரி ப்ராஜெக்டோட கான்செப்ட் வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் ஃபேக்டரியோட ஒன் ஆஃப் த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெஷின் டு மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ வாட் இஸ் மெஷின் டு மெஷின் இன்டர்ஃபேஸ்? ஒரு மெஷினில் நடக்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி மற்ற மெஷினும் வந்து ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது மெஷின் டு மெஷின் இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ மிஷின் கம்யூனிகேட்டிங் வித் அதர் மிஷின்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ஐஓடி. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் டு மிஷின் இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QC ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ QCயில் வந்து ஒரு 32 ஸ்டேஷன்ஸில் வந்து டெஸ்டிங் நடக்கும். அந்த டெஸ்டிங் முடிஞ்ச உடனே மொத்தமாக இங்கே கலெக்ட் ஆகிட்டு பேக்கிங் ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ இப்போதைக்கு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு லாட் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ 32 மிஷினில் நடக்கிறது எல்லாமே இங்கே பேக்கிங்கு வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சைக்கிள் எடுக்குது ஒரு லாட்டுக்கு. ஸோ அப்போ வந்து ஆல்டோகெதர் வந்து பார்த்தீங்கன்னா 12 லாட்ஸ் வந்து பர் ஹவருக்கு அவங்க ப்ரொடக்ஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இந்த மிஷினோட ஆக்குபென்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த 32 மிஷினும் அட் அ டைம் வந்து இனிஷியேட் பண்ணணும். அப்போது இங்கே வந்து ஒரு மாஸ்டர் டிவைஸ் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாஸ்டர் டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற 32 ஸ்டேஷன்ஸ், வேறு இடத்துல லைனில் இருக்கிற 32 ஸ்டேஷன்ஸில் இருக்கிற டிவைசஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போது சைமல்டேனியஸாக இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகும். அப்படி இனிஷியேட் ஆகிட்டு அட் அ டைம் ப்ராசஸ் பண்ணிட்டு வரும்போது 3 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு லாட் வந்து இங்கே வந்துடுது. ஸோ 2 மினிட்ஸ் ஆஃப் வெயிட்டிங் டைம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், விச் லீட்ஸ் டு 18 லாட்ஸ் பர் ஹவர். தட் இஸ் 50% ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் PLC சிஸ்டம் கூட நம்மளோட மாஸ்டர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா டிவைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ PLC கூட வந்து மாஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே கொடுக்குற ட்ரிகர் வந்து இந்த மாஸ்டர் டிவைஸ் கேட்டுட்டு 32 டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ்க்கு கொடுக்க போது அதில் 2 ஸ்டேஷன் வந்து இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா PLC கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இப்போ நான் வந்து மொபைல் மூலமாக கொடுக்குறேன், ஆப் மூலமாக. ஸோ ஒரு ரிலே நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2 ரிலே வந்து 2 ஸ்டேஷனில் இருக்க ரிலே வந்து இங்கே ஆன் ஆகுது. ஸோ செகண்ட் இன்புட் கொடுக்குறேன், இப்போ செகண்ட் ரிலேஸும் ஆன் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி சைமல்டேனியஸாக நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயரிங் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இது வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ 2 ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் ஃபியூ ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஏரியாவில் பார்க்குறோம். இதுவும் அதே வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ரிலே ஆன் பண்ண உடனே சைமல்டேனியஸாக எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கு போகுது. இப்போ அங்கே 5 ஸ்டேஷன் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டேஷனுக்கும் டேட்டா போயாச்சு. ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் போது அதுவும் வந்து கம்யூனிகேட் ஆகிடுச்சு. ஸோ மாஸ்டருக்கு போது வைஃபை மூலமாக ஸ்லேவுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அகைன் டிஸ்கனெக்ட் செகண்ட் ஒன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டேஷன் வந்து வேற ஒரு ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபியூ ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அகெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் சைமல்டேனியஸாக வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ செகண்டாக வந்து இன்னொரு ட்ரிகர் கொடுக்குறேன், அதுவும் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து நான் இது கட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. செகண்ட் இது கட் பண்ணுறேன், செகண்ட் டெஸ்டிங்கோட ப்ராசஸ் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து IoT யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபேக்ட்ரியிலேயே ஒரு மிஷின் டு மிஷின் இன்டர்ஃபேஸோ இல்லை ஒரு மிஷினோட கிரிட்டிக்கல் பேராமீட்டர் வந்து உங்களுக்கு லைவாக மானிட்டர் பண்ணணும், ரியல் டைமில் ரிமோட் லொக்கேஷன்லேருந்து பார்க்கணும், த்ரூ யுவர் மொபைல் ஃபோன் இல்லை ஒரு லேப்டாப் டேஷ்போர்ட் மூலமாக நீங்கள் பார்க்கணுன்னாலும் IoT யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபேக்ட்ரியில் IoT இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் வந்து புக் பண்ணுங்கள். we can have a 1-to-1 டிஸ்கஷன். புக்கிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.